Hi friends, எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். எல்லாத்துக்கும் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பக்ரீத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29ஆம் தேதி நாங்கள் வந்து 30ஆம் தேதி தான் வந்து பக்ரீத்தை வந்து கொண்டாடினோம். பக்ரீத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் வரைக்கும் வந்து ஆடு வந்து இது கொடுப்பாங்க, குர்பானி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 2வது நாள் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கொண்டாடினால பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் வச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். மொக்கையாக தான் இருக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் பாருங்கள். இப்பொழுது இலைய போட வேண்டும். 4 இலையா 5 இலையா போட்டுருவா. கூட இருந்தா கையை ஒட்டி மாஸ்டர் போய் எடுப்பார். இஞ்சி பூண்டு போட போறோம். பாதி தக்காளிக்கு அப்புறம் கலந்து போட வேண்டும். என்னத்தனே பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம். கொத்தமல்லி புதினா அப்புறம் மீதியா வைக்க வேண்டும். இங்க இருக்கு கம்மியா இருக்கு. பட்டகிராம் தூள் என்னல வதங்க வேணாமா? இல்ல நான் வதங்கி தான் மேல மல்லித்தூள் கறி. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமே அந்த இஞ்சி பூண்டுலேயே போட்டோம்னா கறி சட்டுன்னு வேகும். ஏன்னா அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இறங்குண்டா தூக்கி போட்டு வீடியோ லட்சியமே வாய்ஸே வராது. சொல்லு நீ என்ன ஓட்டு. வெளியில போயிட்டு ஆள் போட்டு A few minutes later. பெரிய மசாலா எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கிறா. கொட்டை வந்து கையில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொட்டை மேலாப்பில் நின்றுக்கிறோம்.
தண்ணி மட்டும்தான் உள்ள போகும். நல்லா பார்க்கணும். எப்படி கையை பிடிக்கணும், அந்த 5 வரல நீங்க 4 வரல நீளமா நீட்டி தட்டை வரல கொஞ்சம் சுருக்கி சின்னதா காமிக்கணும். பாத்தீங்களா எப்படி போகுது பாத்தீங்களா? எல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. கொட்டிடணும், மறுபடியும் வடிகட்டணும். எப்படி வருது பாத்தீங்களா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, சுத்தி சுத்தி பாருங்க. எப்படி அடிப்பிடிக்கிற போறியா? தண்ணி எப்படி வச்சு அடிப்பிடிக்கும்? எல்லாத்தையும் போட்டுலாம் சார். என்ன வேலை, என்ன நிலவரம் இருக்கு? சரி பாருங்க. அந்த ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு வச்சு இங்கே பாருங்க பாய், பார்த்துக்கிட்டே விட்டுலாம். சரியா கையை உடைச்சு அப்படி பிடிச்சி சாத்தி அப்படியே கிரு 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 கிருன்னு சுத்தணும். ஹலோ கொஞ்சம் 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 ஓகே நான் கூப்பிட்றேன். ஓகே ஓகே ஓகேவா? என்ன வாயை திறந்து கேட்பாங்க. என்னத்துக்கு கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியல, இல்ல இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு எது நான் அப்படின்னு நினைக்கிறதா? கரண்டி தகுடு மாதிரி இருக்கு. கரண்டி தகுடு இல்லை மச்சான். இரும்பு கரண்டினா ஆஹா, லென்த்து பத்தலை, கனமும் குறவு லென்த்தும் குறவு. தண்ணி வேணாம். நெய் ஊற்றணுமா? போதுமா? போதும் போதும், எனக்கு பிடிக்கல மச்சான். சாப்பாடு முன்னாடியே சொன்னால சைவமாக இருக்கு, இது அசைவமாக இருக்கு. சைவம் தான் சொன்னேன். எவ்வளோ நேரம் ஆளுங்க வந்துட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து எல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல போகிறோம்.
பிரியாணி. கறி வாடை தெரியும். ஷாஜா இங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து உட்காந்துருக்கான் பாருங்க உள்ள. பிரியாணி எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மதியம் 2 மணிக்கு செஞ்சாங்க. ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10:30 ஆகுது. 2 மணிக்கு செஞ்சதை 10:30 மணிக்கு சாப்பிட்றோம். ஸ்கூல் விட்டு நான் வந்தோடனே சாப்பிட்டேன். ஆனால் வீடியோ இருக்குன்றதுக்காண்டி வந்து திருப்பி சாப்பிட்டுருக்கோம். சூடாக சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து சூடாக கிடைக்கல, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காய சட்னி செஞ்சுருந்தாங்க. வெங்காய சட்னி வந்து தீர்ந்து போச்சு. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? பிரியாணி வந்து இன்னொன்று இருக்குது. இன்றைக்கி செஞ்ச பிரியாணியை நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவோம். இதோட டேஸ்ட்டாக இருக்கும். அது இதிலே இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து தோசைக்கல்லையோ இல்லை டீ கடையில் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு வச்சு பார்த்தீங்களா, பஜ்ஜி போடுறதுக்கோ எங்கே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா எண்ணெய் சட்டி. அதில் வந்து வறுத்து சாப்பிட்டாலோ அது வந்து செம்மையாக இருக்கும். அதாவது வறுத்து சாப்பிட்றதுன்னா வந்து சூடு பண்ணி அதை வந்து வதக்கிற மாதிரி சாப்பிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்கிறது எப்படின்னு வந்து ஒரு வாட்டி நாங்கள் வந்து தெளிவாக ஒரு வாட்டி வீடியோ போடணும். ஏன்னா வந்து 2 தடவை வீடியோ போட்டோம். அது வந்து சரியாக போடல. நாங்கள் ஏதோ வந்து சொதப்பிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா தெளிவாக போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, பரோட்டா செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு. அவரோட நல்ல மனசுக்காக வந்து ஒரு வாட்டி நம்ம பரோட்டா செஞ்சு வீடியோ போடுறோம். டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம். வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு வாய் வேணுமா? இந்தாங்க.